ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி தலைக்கு போட போகிறேன். சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். ஏன்னா நாளைக்கு வந்து மகாலய அமாவாசை வர. அதனால் இப்போ வந்து இந்த ஒரே கப்பில் வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். சுகர் வந்து ஒரு கப்பு வந்து ரவை, ஒரு கப்பு வந்து சேமியா. ரவையும் சேமியா சேர்த்து பாயசம் சேர்க்குறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம வந்து இதை வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரியும் திராட்சை கீ விட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்தெடுத்துட்டு இதிலே ரவையும் சேமியாவையும் வறுத்தெடுத்துடலாம். சுகர் சேர்த்துடலாம். ரவை வெந்துடுச்சு. இப்போ வந்து வடையை போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து சாம்பார், பொரியல், வறுவல், ரசம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் சேர்த்துலாம். ஏலக்காய் சேர்த்துட்டு மில்க் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். சூப்பராக ரெடி வச்சு பாருங்கள். இப்போ வடையை போட்டு எடுத்துக்கலாம். இப்படி இருந்தால் தான் கொஞ்சம் நேரம் பொறுத்து அது வந்து கெட்டியாயிடும். ஃப்ரெண்ட்ஸ், வடையை போட்டாச்சு. இப்போ வந்து பூஜையை முடிச்சிடுவோம். வடையில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி தட்டி போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை. சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. வடை ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பாருங்கள், ரைஸு, இலைக்கு பருப்பு, அதுக்கப்புறம் சாம்பார், அப்புறம் பாயசம், வடை, அதுக்கப்புறம் வாழைக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்தேன். பொரியல் செய்ய டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். படைக்கலாம். இப்போ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.